Hi everyone. இலங்கையில் இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்காக நிர்வாகிகள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் இஸ்லாமிய சட்டங்கள் நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. திருமணத்திற்கு முரணான உறவிலே இருந்த இருவருக்கே இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பெண்ணிற்கு 50 கசையடிக்கு சமனான தண்டனையும் ஆணிற்கு 100 கசையடிக்கு சமனான தண்டனையும் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இலங்கையில் இவ்வாறான தண்டனைகளை வழங்க முடியுமா? இலங்கை தனியார் சட்டம் இதற்கான அனுமதிகளை வழங்குகின்றதா? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் வாழைச்சேனை பிரதேசத்திலே 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். பள்ளியின் நிர்வாகிகளான 6 பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர். ஒரு பெண்ணுக்கும் ஆணிற்கும் தண்டனைகள் வழங்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையிலே இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலான தண்டனை ஒன்று வழங்கப்பட்டதன் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் வாழைச்சேனை பிரதேசத்திலே ஒரு பெண்ணிற்கு 50 கசையடிகளுக்கு சமனான தண்டனையும் ஆணிற்கு 100 கசையடிகளுக்கு சமனான தண்டனையும் வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். திருமணத்திற்கு முரணான உறவிலே இவர்கள் இருவரும் இருந்ததன் காரணத்தினாலே இவ்வாறான தண்டனை வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. என்றாலும் இலங்கையில் இவ்வாறான இஸ்லாமிய தண்டனைகளை வழங்க முடியுமா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. தனியார் சட்டத்தின் அடிப்படையில் இந்த தண்டனைகளை வழங்க முடியுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. என்றாலும் இலங்கையின் அரசியல் சட்டத்தின்படியும் தனியார் சட்டத்தின்படியும் இலங்கையில் இவ்வாறான இஸ்லாமிய தண்டனைகளை வழங்க முடியாது. எந்த தண்டனைகளை வழங்குவதாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலே தண்டனைகள் வழங்க முடியும். எனவே நீதிமன்றம் தண்டனை வழங்காமல் எந்த குழுவினாலும் எந்த நிர்வாகத்தினாலும் யாரினாலும் இவ்வாறான தண்டனைகள் தனி மனிதர்களுக்கு வழங்க முடியாது. எனவே இவ்வாறான தண்டனைகள் வழங்க முடியாத நிலையிலே வாழைச்சேனை பிரதேசத்திலே இவர்கள் இருவருக்கும் இவ்வாறான தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். பின்னர் பிணையிலும் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். அதிலும் நீதிமன்றங்களில் வழங்கப்படும் தண்டனைகள் கூட மாவட்ட நீதிமன்றங்களிலே வழங்கப்படும் தண்டனை உயர் நீதிமன்றங்களிலே மாற்றப்படுகின்றது. எனவே இவ்வாறான நிலைகள் காணப்படும் நிலையில் ஒரு தனி மனிதனுக்கு எந்த குழுக்களும் தண்டனைகளை வழங்க முடியாது. அது பள்ளியின் நிர்வாகங்களாக இருந்தாலும் தண்டனைகள் வழங்க முடியாது. என்றாலும் இவ்வாறான தண்டனைகள் வழங்குவதன் ஊடாக குற்றங்களை குறைப்பதற்காகவே இவ்வாறு நிர்வாகிகள் முயற்சி செய்கின்றனர். இது ஒரு நல்ல செயற்பாடாக இருந்தாலும் இலங்கையின் சட்ட திட்டங்களை பின்பற்றியே இவற்றை செய்ய வேண்டும். தண்டனைகள் வழங்கும் பொழுது அவதானமான முறையில் செயற்பட வேண்டும். என்றாலும் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் சரியான தண்டனைகள் வழங்கப்பட்டால் மாத்திரமே குற்றங்கள் குறையும். இஸ்லாமிய சட்டங்களை சரியான முறையில் பின்பற்றும் நாடுகளில் பொதுவாக குற்றங்கள் குறைவாகவே காணப்படுகின்றது. என்றாலும் இலங்கை போன்ற நாட்டில் பன்முக சமூகம் வாழும் நாட்டில் இவ்வாறான தண்டனைகள் வழங்க முடியாத நிலையே காணப்படுகின்றது. தற்பொழுது இலங்கையிலே தனியார் சட்டம், இலங்கையிலே முஸ்லிம்களின் திருமண சட்டங்கள் தொடர்பாகவும் விமர்சனங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான தண்டனைகள் வழங்குவதில் இருந்து நிர்வாகிகள் தவிர்த்து கொள்வது சிறந்தது. இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது போலீஸ் நிலையத்திற்கு இவற்றை அறிவித்து நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனைகள் வழங்குவதே சிறந்ததாக காணப்படும். இல்லை என்றால் நிர்வாகிகள் ஊரை நல்வழிப்படுத்துவதற்காக பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக குற்றங்களை குறைப்பதற்காக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் இறுதியில் இவர்களே குற்றவாளியாக வேண்டிய நிலை இலங்கையில் ஏற்படலாம். எனவே இவ்வாறான விடயங்களில் இலங்கையில் உள்ள பள்ளிவாயல்களின் நிர்வாகிகள் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.